டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு இன்றைக்கி முக்கியமாக தேவைப்படக்கூடிய சில டெஃபினேஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செக்ஷன் 2 கிளாஸ் ஏல அக்ரியோடு பர்சன் பாதிப்புற்ற நபர் யார் வருவாங்க அப்படின்னா இந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் அதாவது குடும்ப உறவு முறையில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அதில் அந்த மேலால் இல்லை அந்த மேலோட ரிலேட்டிவ்னால் இந்த பொண்ணுக்கு ஏதாவது அப்யூஸ் ஏற்படுது அப்படின்னா அதுதான் என்ன டொமஸ்டிக் வயலன்ஸாக சொல்லப்படுது. அப்போ இதில் யார் பாதிக்கப்பட்ட நபராக வருவாங்க அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க பெண்கள் தான் வருவாங்க. இந்த ஆக்ட் பெண்களை தான் ப்ரொடெக்ட் பண்ணுதே தவிர ஆண்களுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இந்த ஆக்ட் கொடுக்கறதில்ல. அப்போ ரெஸ்பாண்டண்ட்டாக யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மேல் தான் ரெஸ்பாண்டண்ட்டாக வருவாங்க. அப்போ அக்ரியோடு பர்சன்னா யார் அப்படின்னு பார்த்தா பெண் தான் வராங்க. இதுதான் நமக்கு செக்ஷன் 2 கிளாஸ் ஏல அக்ரியோடு பர்சன்னா யார் அப்படின்னா பாதிப்புற்ற ஆள் யாருன்னு பார்த்தா பெண் தான் இதில் பாதிப்புற்ற நபராக சொல்லப்படுது. அடுத்தது செக்ஷன் 2 கிளாஸ் ஏல டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். இந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட பிளட் ரிலேஷனில் இருக்கக்கூடியங்க. அப்போ அந்த பெண்ணோட பெற்றோர் வருவாங்க, சகோதரன் சகோதரி, இவங்க எல்லாருமே என்ன ஒரு கூட்டு குடும்பமாக ஒன்றா தானே வாழ்வாங்க மேரேஜுக்கு முன்னாடி. இப்போ மேரேஜ் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவருடைய வீட்டாரோட அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உரிமையை தான் இந்த ஆக்ட் கொடுக்குது. அப்போ அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது, இது இல்லாமல் தத்தெடுத்துக்கிறது, இல்லை தன்னுடைய பராமரிப்பில் வளர்க்குறது, இந்த மாதிரியான உறவு முறையோடு சேடு ஹவுஸ் ஹோல்டில் வாழ்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வரும் அப்படிங்கிறத நமக்கு செக்ஷன் 2 கிளாஸ் எஃப்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது செக்ஷன் 2 கிளாஸ் ஜியில் டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் என்ன, குடும்ப வன்முறையை எதெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தா செக்ஷன் 3 தான் சொல்லியிருப்பாங்க. குடும்ப வன்முறை அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன்ஸு அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அப்யூஸு, உடல் ரீதியான துன்புறுத்தலை ஏற்படுத்துறது. அதே மாதிரி செக்ஸுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது ஹஸ்பண்டாலேயும் இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் அதில் இருக்கக்கூடிய மேல் பார்ட்னர், அதாவது மேல் இருப்பாங்கள்ல அவங்களுடைய மாமனாரோ இல்லை அந்த ஹஸ்பண்டோட பிரதர்ஸோ இவங்களால் அந்த பொண்ணுக்கு செக்ஸுவல் அப்யூஸும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான அப்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் வெர்பல் அண்டு எமோஷ்னல் அப்யூஸ் அப்படிங்கிறது வாய்மொழியாக, அதாவது அவங்க பக்கத்தில் இருந்து தான் அவங்கள துன்புறுத்தணும் அப்படிங்கிறதுல வேறு எங்கே வேணாலும் இருக்கலாம். எப்போயாவது பார்க்கும்போதோ இல்லை ஃபோன் மூலமாக அவங்கள தொடர்பு கொண்டு கணவரோட வீட்டாரோ அவங்கள வாய்மொழியாக அவங்கள துன்புறுத்துறது, இதுதான் வெர்பல் அண்டு எமோஷ்னல் அப்யூஸு. அடுத்தது எக்கனாமிக் அப்யூஸு. அப்போ பொருளாதார ரீதியாக அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே என்ன அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸாக சொல்லப்படுது. இதில் செக்ஷன் 2 கிளாஸ் கியூவில் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்னு முதல்ல பார்த்தோன்னா அந்த மேரிடு விமனாக இருக்காங்க அப்படின்னா அந்த மேரிடு விமனோட ஹஸ்பண்டு இல்லை அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் பார்ட்னர் அது பிலோ 18 இருக்கக்கூடாது, எபோவ் 18 தான் ரெஸ்பாண்டன்ட்டு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது செக்ஷன் 2 கிளாஸ் கியூவில் சொல்லியிருக்கக்கூடியது. நமக்கு ஒரு ஃபேமஸான கேஸ்லாம் இருக்குது. இந்த ஆக்ட் படி ஒரு கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தா கிராலா பி ஹரிசோரா அண்ட் அதர்ஸு வர்சஸ் குசும் நரோட்டா தாஸ் ஹரிசோரா அண்ட் அதர்ஸு. இந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹிராலாவோட அம்மா தான் புஷ்பா. இப்போ ஹிராலாவோட அம்மாவும் தன்னுடைய இளைய சகோதரன் மீது வழக்கு போட்டிருப்பாங்க. என்ன வழக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா தான் சகோதரன் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் தன்னையும் தன் தாயையும் அவங்க அம்மாவும் தனியாக போட்டிருப்பாங்க, இந்த பொண்ணும் தனியாக போட்டிருப்பாங்க. அந்த பையன் மேலே மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் பண்ணுறதா வழக்கு போட்டிருப்பாங்க. அப்போ லோயர் கோர்ட்டில் ஜேஎம் கோர்ட்டில் இதை என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இந்த வழக்கில் ரெஸ்பாண்டன்ட் அப்படிங்கிறது இந்த ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 2 கிளாஸ் கியூவில் ரெஸ்பாண்டன்ட் அப்படிங்கிறது பிலோ 18 எடுத்துக்க முடியாது, அபோவ் 18 தான் அடல்ட்டாக சொல்லப்படுது. அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி டினைட் பண்ணிடுவாங்க. இதை எடுத்துகிட்டு செஷன்ஸ் கோர்ட்டு போவாங்க. செஷன்ஸ் கோர்ட்லேயும் அதை தான் சொல்லிடுவாங்க. நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே செக்ஷன் 2 கிளாஸ் கியூ கீழே அடல்ட்டு அப்படிங்கிறது பிலோ 18 கிடையாது, அபோவ் 18 தான்.
அதனால் அவங்க வந்து இதில் வரவே மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, ஹைகோர்ட்லேயும் அப்படி தான் சொல்லிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நமக்கு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னால் யார் வருவாங்க அப்படிங்கிறத செக்ஷன் 2ல் கிளாஸ் எஃப்ல சொல்லிட்டாங்க. அப்போ டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வராங்க. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வந்து தான் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாலேயே வந்து அப்யூஸ் ஏற்படுது அப்படின்னா, மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் ஏற்படுது அப்படின்னா, அது நமக்கு செக்ஷன் 2 கிளாஸ் ஜி படி வந்து டொமஸ்டிக் வைலன்ஸாக தான் வந்து சொல்லப்படும். இந்த ஆக்டை யாரை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம், பெண்ணை தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ இங்கே அம்மாவுக்கும் அந்த பாதிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அந்த அம்மாவும் என்னதான், பெண்ணு தான். அப்போ அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த அப்யூஸ் அப்படிங்கிறது சேடு ஹவுஸ்கோலை பற்றி நமக்கு எங்கே சொல்லியிருப்பாங்க, செக்ஷன் 2ல் கிளாஸ் எஸ்ல தான் வந்து சேடு ஹவுஸ்கோலை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ சேடு ஹவுஸ்கோல்டில் அந்த மதரு, அப்புறம் அவங்களுடைய வந்து 4 பெண் குழந்தைகளும் ப்ளஸ் வந்து இந்த சகோதரன் 3 பெண் குழந்தைகளும் இந்த சகோதரனும் சேர்ந்து வாழ்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சகோதரிக்கும் அந்த தாய்க்கும் அந்த மைனர் பையனால் வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து அப்யூஸ் ஏற்படுது அப்படின்னா, இந்த சேடு ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறவங்களால தான் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆக்டில் வந்து பார்த்துருப்போம். அப்போ சேடு ஹவுஸ் ஹோல்டில் அந்த ரெஸ்பாண்டண்ட்டும் அவங்க தான் இருக்காங்க, விக்டிமும் அதில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது என்னவா வந்துடுது அப்படின்னா, டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் கீழே வந்து இது வைலன்ஸ் தான், இந்த பையன் வந்து ஒரு அடல்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்கியூஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு செக்ஷன் 31 படி வந்து பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, அபராதமும் போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்து வேறு இடத்துல வந்து இருக்கிறதுக்கு அதுக்கான பராமரிப்பு செலவையும் வந்து கொடுக்க சொல்லி வந்து உத்தரவு வந்து போட்டிருப்பாங்க. அப்போ சேடு ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சேடு ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய நம்பராலேயே அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேலை வந்து அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து ரெமெடி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேஸில் நமக்கு சொல்லியிருக்கு. இதில் பர்டிகுலராக நம்ம ப்ராக்டிஸில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பிலோ 18 இருக்கவங்க நம்ம அப்யூஸ் பண்ணால் அது வன்முறையில் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கேஸ்லாவை நம்ம அங்கே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அடல்ட் அப்படிங்கிறத வந்து இந்த இதுலேருந்து எடுத்துருங்க. ஏன்னா இது அப்யூஸ் வந்து சேடு ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற நபருக்கே வந்து ஏற்படுது அப்படிங்கிறப்ப வந்து அது அப்யூஸ் தான். அது மென்டலாகவும் இருக்கலாம், ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம். எந்த மாதிரியான ஒரு அப்யூஸ் ஏற்பட்டாலும் அது வைலன்ஸு. அதனால் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் கீழே வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் உண்டு, ஃபைனும் கட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான அந்த மதருக்கும் அந்த டாட்டருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சிஸ்டருக்குன்னா இந்த பையனால் பராமரிப்பு செலவு கொடுத்து வேறு வீட்டில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு ஆர்டரையும் இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க.